முருகனோட மறு அவதாரமா பார்க்கப்பட்டவர். சாய்பாபாவே திரும்பி வந்ததா எண்ணி மக்களால் கொண்டாடப்பட்டவர். தன்னை தேடி வர்றவங்களுக்கு கேட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்கிற அற்புத மகான். பசிக்கு உணவிடுவது ஒருவருக்கு உயிரை கொடுப்பதுக்கு சமம்னு இன்னைக்குமே அவரோட ஜீவ சமாதிக்கு வர்றவங்களுக்கு வயிறும் மனசும் நிறைஞ்சு போற அளவுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுது. அவரை தேடி வர்றவங்க கிட்ட உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேராவதுக்கு சாப்பாடு வாங்கித்தா, உன்னோட பாவம் நீங்கும், ஆனந்த வாழ்வு, இறைவனோட முழுமையான அருள் கிடைக்கும்னு திட்டிக்கிட்டே வழி நடத்தினவர். தினமும் முருகப்பெருமான் மீது அதீத பக்தி அன்பு கொண்டு அவரை தேடி வரவங்களுக்கு முருகனுடைய அருளையும் புகழையும் எடுத்து சொன்னவர். ஆரம்ப காலத்தில் பழனி மலையிலையும் பக்கத்தில் இருக்கிற இடும்பன் மலையிலையும் சுற்றி தெரிஞ்சிருக்காரு. மக்கள் பைத்தியம்னு சொல்லி விரட்டி இருக்காங்க. நாட்கள் செல்ல செல்ல சில பேருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பிறவிலேயே வாய் பேச முடியாத சிறுவனை பேச வச்சு அற்புதத்தை நிகழ்த்தியவர். குடும்பத்தோட ஒரு தம்பதியினர் முருகனை தரிசிக்க பழனி மலைக்கு போறாங்க. காரை வழிமறிச்சு அந்த அம்மா கிட்ட, நீ போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அந்த பெண்ணும் மறுப்பு எதுவும் தெரிவிக்காம போய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து உன் மகனுக்கு ஊட்டுன்னு கட்டளையிட்டு இருக்காரு. அந்த அம்மாவும் சைவமாச்சே அசைவத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி தயங்கி இருக்காங்க. நீ ஊட்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவும் பொட்டணத்தை பிரித்து பார்த்தா அங்கே இருந்தது பிரியாணி இல்லை, சாம்பார் சாதம். தயக்கத்தோட சாம்பார் சாதத்தை தன் மகனுக்கு ஊட்டி விட்டுட்டு பழனியை நோக்கி புறப்படுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுமே அவங்க காரை நோக்கி ஒரு லாரி வர, வாய்ப்பேச முடியாத சிறுவனும், அம்மா லாரி நம்மளை இடிக்க வருதுன்னு கத்திட்டான். பெற்றவர்களுக்கு ஒரே ஆச்சரியமும் ஆனந்தமும். பிறந்ததுலேருந்தே வாய்ப்பேச முடியல, எவ்வளவு வைத்தியம் பண்ணியும் சரி பண்ண முடியல, ஆனால் சித்தரை வந்து பார்த்ததுமே சரியாயிருச்சுன்னு சொல்லி காரை திருப்பி சித்தர்கிட்ட போய் வேண்டி வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டாங்க. இது போல பல அதிசயங்களும் அற்புதங்களையும் இன்னைக்கு அவர் இல்லாத போது கூட நடத்தி வைக்கிறாரு. இவ்வளவு புகழ்மிக்க கணக்கம்பட்டி அழுக்கு மூட்டை சித்தரை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழனியில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கணக்கம்பட்டிங்கிற ஊரில் தான் பிறந்து வாழ்ந்திருக்காரு. மருத்துவரை செத்துட்டார்னு சொன்ன ஒருத்தர் அடுத்த நாள் அவர் எங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாரோ அங்க தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சித்தரை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பல சித்து வேலைகளை செஞ்சு மக்கள் பிரச்சனையிலிருந்து தீர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. உன்னோட அடுக்கு பாவம் எல்லாத்தையும் நீதான் நீக்கணும்னு சொல்லி வர்ற பக்தர்கள்கிட்ட செடிகளை சுத்தம் பண்றது, தண்ணி ஊற்றுவது, குப்பையை அகற்றுவதுன்னு பல வேலைகளை சொல்லி மக்களோட பாவத்தை போக்கியிருக்காரு. தீராத நோய், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தொழிலில் மேலும் சிறக்க, சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, கல்வியில் உயரணும்னு வர்றவங்க எல்லாத்தோட குறையையும் நீக்கி வேண்டிய வரத்தை வாரித்தரும் மகான். நானும் பல வருஷமா சித்தரை போய் தரிசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போகிற வழியில் பல தடங்கல்கள், போக முடியாமையே போயிருச்சு. பழனி முருகனை பார்க்க குடும்பத்தோட போயிருந்தேன். காலையில் 6 மணிக்கு தரிசிக்க போய் மத்தியானம் 2 மணி ஆயிருச்சு. பசிக்களைப்பு வேற. அப்போ ஒரு குரல் மனசுல கேட்டுச்சு, கணக்கம்பட்டி வா, வந்து வயிறார சாப்பிட்டு போன்னு. நானும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கணக்கம்பட்டி போலாம்னு சொன்னேன். சொன்னதுமே என் மறுப்பும் தெரிவிக்காம போலான்னு சொன்னாங்க. சரி, சித்தர்கிட்ட வந்துட்டோம், ஜீவசமாதியை வணங்கலான்னு போகும்போது மீண்டும் அந்த குரல், சாப்பிட தானே சொன்னேன், போய் முதல்ல அதை பண்ணுன்னு சொல்லுச்சு. நானும் குடும்பத்தோட போய் அன்னதானத்தை சாப்பிட்டு ஜீவசமாதிக்கு வணங்க போனேன். மீண்டும் அந்த குரல், நல்லா சாப்பிட்டியா, கஷ்டப்பட்டு எதுக்கு உழைக்கிற, 3 வேளை சாப்பிட்றதுக்கு தானே, உடம்பு நல்லா இருந்தா தானே உன்னால் உழைக்க முடியும்னு என் காதில் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போத்தான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். இறைவனை நாம் நினைக்கும் போதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு அவர் மனசு வைக்கணும். நம்ம எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ அவரே நமக்கு காட்சி தருவாருன்னு முழுசா உணர்ந்தேன். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலான்னு கண்ணை மூடி உட்கார்ந்தேன். அந்த குரல், கவலைப்படாத, நீ நினைச்சது நடக்கும், மனசார யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத, முடிஞ்ச அளவுக்கு நல்ல சிந்தனையோட இரு,
பசின்னு வர்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கித்தான்னு. நான் போயிட்டு வந்து 3 நாளில் நான் மனசில் வேண்டிய விஷயம் நல்லபடியாக நடந்துச்சு. திரும்பவும் போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது முடியலை. சரி, அவரே நம்மளை திரும்ப வரவழைப்பாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். கணக்கம்பட்டிக்கு திண்டுக்கல்ல இருந்தும் பழனியில் இருந்தும் பேருந்து வசதிகள் இருக்குது. இது போல் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.